ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு டாஸ் என்ன பார்க்க அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்தா சுமோ திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுதுல. ஸோ வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தா சிவா சாரோட திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது திரையரங்குக்கு வந்து. ஸோ இதோட முக்கியமான விஷயம் வந்து பார்த்தா அவங்களோட ஆடியோ லான்ச்லேயே ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா படத்தோட ட்ரைலர் லான்ச்லையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னோட முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்தா நம்ம தனுஷ் அண்ணாவோட அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. வேல்ஸ் ராஜ் வந்து வேல்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து தனுஷ் அண்ணா படம் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா D-59 வந்து வருது. ஸோ அந்த படம் வந்து மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் வந்து பார்த்தா வெறித்தனமாக உருவாகிட்டு இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் அதுக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் வரப்போகுதுங்க. D-59க்கு முன்னாடி D-58ன்னு ஒரு திரைப்படம் வரப்போகுது. அந்த திரைப்படம் வந்து பார்த்தா யங் சென்சேஷனான ஒரு டேரக்டர் வந்து பார்த்தா டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவீல் பண்ணலை. ஸோ ஏஆர் ரஹ்மான் சார் வந்து பார்த்தா மியூசிக் டைரக்டராக இருக்க போகிறாங்க, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி அந்த திரைப்படத்துக்கும் ஏஆர் ரஹ்மான் தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தனுஷ்னா வந்து பார்த்தா வெறித்தனமான சம்பவம் வந்து பார்த்தா வேல்ஸ் ப்ரொடக்ஷனாக உருவாகிட்டு இருக்கு. ஸோ மாரி செல்வராஜ் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா சென்சேஷனான டேரக்டர் வந்து பார்த்தா படம் வரப்போகுது. ஸோ நீங்கள் யாராக இருக்கும் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தனுஷ் அண்ணாவோட குபேரோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தா போய் வா நண்பா வந்து பார்த்தா வியூஸ்லாம் அடிச்சு தூக்கி போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம இல்லை கண்டிப்பாக பண்ணுங்கள். மகிழ்ச்சி.